ரித்திகா தேவகோட்டை சேர்ந்த மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் கணேசன் சொல்லியிருந்தாங்க. சார் சொல்லியிருந்தா நம்ம வெடி வெடிக்கல எப்போதுமே பக்கத்துல ஒரு வாளியில தண்ணியும் மண்ணும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தா நம்ம வெடி வெடிக்கல பக்கத்துல பெரியவங்க இருக்கணும். ஏன்னா நம்ம வெடி வெடிக்கல நம்ம மேல ஏதாச்சும் வெடி ஏதாச்சும் காயம் பட்டுச்சுன்னா அது அப்ப நம்ம பெரியவங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க பறந்து போடுவாங்க. நம்ம அவங்கள்ட்ட சொல்லாம இருந்தோம்னா அவங்களுக்கு தெரியாது. நம்ம பெரிய காயம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தா நம்ம வெடி வெடிக்கும் போது பெரிய ஊதுபத்தி தான் வச்சு வெடிக்கணும். சின்ன ஊதுபத்தி, அதுக்கப்புறம் தீப்பெட்டி குச்சி இதெல்லாம் வச்சு நம்ம வெடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுப்பு, அதுக்கப்புறம் கேஸ்ல எல்லாம் வெளியே வச்சுட்டு வெடிக்க கூடாது. நம்ம வெளியே வெளியில தான் வச்சு வெடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தா நம்ம வெடி வெடிக்கும் போது அதிகமா வீடு அப்புறம் இந்த மாதிரி நிறைய நெருக்கமா இருக்க இடத்துல எல்லாம் வெடிக்க கூடாது. ஃப்ரீயா இருக்க இடத்துலதான் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க நம்ம இப்ப மழைலாம் வந்துச்சுன்னா மரத்தடியில நிக்க கூடாது. இப்ப மரம் முறிஞ்சு ஏதாச்சும் விழுந்துச்சுன்னா நமக்கு விபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெடி வெடிக்கல நம்ம இறுக்கமான ட்ரெஸ் போட்டிருக்கணும். பருத்தி ஆடைகள் போட்டிருக்கணும். நம்ம நைலான் பாலிஸ்டர் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தோம்னா வெடி வெடிக்கல அந்த துகள் நம்ம மேல பட்டுச்சுன்னா அது உருகி நமக்கு விபத்து ஏற்படும். அதே மாதிரி நம்ம மேல தீ பட்டுச்சுன்னா நம்ம உடனே தரையில படுத்து உருளணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி உருளையில காத்து போகாதனால தீ அடைஞ்சிரும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம உடம்புல 40% மேல காயம் பட்டுச்சு, நெருப்பு காயம் பட்டுச்சுன்னா அது காப்பாத்துறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க நம்ம இப்ப சிட்டில எல்லாம் இத்தனை மணி நேரத்துக்கு தான் வெடி வெடிக்கணும். ரொம்ப சவுண்டா உள்ள வெடிலாம் வெடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ஏன் அப்படின்னா பறவைகள் அப்புறம் இதுக்கெல்லாம் விலங்குகளுக்கெல்லாம் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கம்பி மத்தாப்பு இதெல்லாம் இது பண்ணல பெரிய இதுதான் வச்சு இது பண்ணணும். அப்படி நம்ம இது பண்ணிட்டு ரோட்ல பக்கத்துல எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வெடி வெடிக்கல செப்பல் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம கம்பி மத்தாப்பு அந்த கம்பிலாம் ஓரத்துல எல்லாம் போட்டோம்னா அது யாராச்சும் வீசிட்டாங்கன்னா உங்களுக்கு காயம் ஏற்படும். அதனால நம்ம அதை தண்ணியை வச்சு அமர்த்தி போட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெடி வெடிச்சுட்டு நம்ம உடனே போய் நம்ம சாப்பிடுற பொருள் எல்லாம் கை வச்சு சாப்பிடக்கூடாது. அப்படி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு ஏதாச்சும் நோய் ஏற்படும். அதனால நம்ம எப்போதுமே வெடி வெடிச்சதுக்கு அப்புறம் கையை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் இப்ப வடமேற்கு பருவமழை இன்னைக்கு ஆரம்பமாயிருச்சு. நம்ம மழை அதிகமா இருக்கும். குளத்துல எல்லாம் தண்ணி எல்லாம் இருக்கும். நம்ம குளத்துல எல்லாம் ஓடி போய் குதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஒருத்தர் நம்ம நீச்சல் தெரிஞ்சாதான் குளத்துல எல்லாம் குதிக்கணும், இல்லாட்டினா இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நமக்கு ஏதாச்சும் தண்ணி இப்போ வெள்ளம் வந்துருச்சு, நிறைய தண்ணி வந்துருச்சுன்னா நம்மள்கிட்ட இருக்க வாட்டர் கேன் காத்து போகாம மூடிட்டு, இல்லைன்னா குளத்துல எல்லாம் காத்து போகாம மூடிட்டு நம்ம அதை குடிச்சுக்கிட்டோம்னா அது மிதக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மிதக்குறதுனால நம்ம உள்ள முழுக மாட்டோம். அப்புறம் யாராச்சும் தீயணைப்பு துறையில நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லைஃப் ஜாக்கெட், அதுக்கப்புறம் லைஃபாயில பத்தி காட்டியிருந்தாங்க. லைஃபாயில இப்போ 4 பேர் இது பண்ணிக்கலாமா. லைஃப் ஜாக்கெட்ல ஒரு ஆளு தான் இருக்க முடியுமா. அதுக்கப்புறம் அதுல விசில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க இப்போ மழைலாம் அதிகமா பெய்யறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா சிலிண்டர் வாடெல்லாம் வராது. ஏன்னா வெயில் காலத்துல அந்த வாடை வந்துச்சுன்னா நமக்கு தெரியும். ஆனா இப்ப மழை காலத்துல காத்து அதிகமா இருக்கனால நமக்கு வாடை தெரியாது. நம்ம அதை கொஞ்சம் கவனமா இது பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிலிண்டர்ல எல்லாம் தீ பிடிச்சிச்சுன்னா நம்ம உடனே ஜன்னலை திறந்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதிகமா காலியா உள்ள சிலிண்டர்ல தான் அதிகமா தீ பிடிக்கும். நம்ம சிலிண்டர் ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதுல அதிகமா
அதுக்கப்புறம் வந்து தீபாவளி டைம்ல வந்து நிறைய வந்து பலகாரம்லாம் வந்து செய்வாங்க. இப்போ வந்து எண்ணெய் சட்டியிலலாம் வந்து தீ பிடிச்சிச்சுன்னா நம்ம வந்து ஒரு கோணி சாக்கு ஈரச்சாக்குல வந்து தண்ணியில வந்து நனைச்சிட்டு அதை வந்து அது மேல வந்து போடணும். நம்ம அப்படி தண்ணியே ஊத்துனாலும் அதை வந்து ஸ்ட்ரெயிட்டா ஊத்திடக்கூடாது. அப்படி நம்ம ஊத்திட்டோம்னா வந்து எண்ணெய் வந்து மேல மிதந்து மேலும் வந்து தீரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்துட்டு வந்து நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதை வந்து வீடு பக்கத்துல எல்லாம் போய் சொல்லுவேன். யாரு வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ரோட்ல வந்து வெடியெல்லாம் வந்து போட்டாங்கன்னா நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி எல்லாம் வந்து போடக்கூடாது, மற்றவங்களுக்கு வந்து விபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லுவேன். சார் வந்துட்டு வந்து நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சார் வந்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.